நமச்சிவாய. குருவே சரணம். பஞ்சபூதங்களில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதத்தில் மிகவும் நம்மளை வலிமையானது காற்று தான். நம்மளை அடையாளப்படுத்துறதே காற்று தான். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீர் இல்லாமல் 2 நாள் உயிர் வாழலாம், 3 நாள் கூட உயிர் வாழலாம். சாப்பாடு எல்லாம் விரதம் இருக்காங்க, சஷ்டி விரதம் 6 நாள் இருக்காங்க. 7வது நாள் மதியம் தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம உயிர் வாழணும். ஆனால் நீர் இல்லாமையும் சாப்பாடு இல்லாமையும் உயிர் வாழ்கிறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி சுவாசம். அந்த சுவாசத்தை தான் நம்மளோட அடையாளம். நம்மளோட பேர் நம்மளோட அடையாளம் கிடையாது, நம்மளோட சொத்து சுகம் நம்மளோட அடையாளம் கிடையாது. நம்ம இயங்கி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் காற்று தான். அதனால தான் சித்தர்கள் வாசியோகம், மூச்சை கவனி என்று சொல்கிறது காரணம். இன்னொரு சின்ன உதாரணம் என்னென்னா, 5 பஞ்சபூதங்களில் 4 நம்மளை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு அப்படி தொடர்ந்து எரிஞ்சு, இல்லை மேலேருந்து நெருப்பு தூணலாக விழுந்து நம்மளை அழிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நீர் அதே மாதிரி வெள்ளம் சுனாமி மழை பெஞ்சு நம்மளை அழிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நிலம் நம்மளை பூகம்பம் மாதிரி மொத்தமாக உள்ளே போகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி ஆகாயம் நம்ம மேலே விழுந்து இது பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் காற்று மட்டும் நம்மளை ஒரு 5 நிமிஷம், அதாவது 60 செகண்டுன்றது அதிகமாக தான் சொல்கிறேன். காற்று அடிக்காமல் இருந்துச்சுன்னா பூரா பேருமே டோட்டலாக காலி. நம்ம எல்லாருமே காலி. காற்றுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அதனால தான் 5 பஞ்சபூத ஸ்தலங்களில் 4 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நீர் திருவானைக்கால், நிலம் தஞ்சை பெரிய கோவில், ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் கோவில், நெருப்பு திருவண்ணாமலை கோவில். காற்றுக்கு மட்டும் ஏன் அங்கே வெளியில் வட மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காற்று ராகு ஸ்தலம், நம்மளோட உயிரை பறிக்கிறது. திருப்பதியை ஒட்டி இருக்கும். அதை பறிக்கிறது. திருப்பதி ஏன் கனெக்ஷனாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உயிரை பறிக்கிற ஸ்தலம் அங்கே இருக்கிறதுனால பக்கத்துலேயே திருப்பதி ஏழுமலையான ஸ்தலம் இருக்கும்போது எல்லோரும் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறது காரணம் என்னென்னா, நம்மளோட உயிர் வாழ்கிறது தான். நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு அவருக்கு நம்ம கத்தலை, நம்மளை கோவிந்தா காப்பாற்றுன்றது தான் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால் அதே மாதிரி நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 கோடி சிந்தனை கூட வரலாம். ஆனால் நீங்கள் மூச்சை அடக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சிந்தனை, ஒரு வியூ யோசிச்சு பாருங்கள். 2-3 சிந்தனைக்கு மேலே வராது. கஷ்டப்பட்டு வேணால் கற்பனையில் நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம கற்பனையில் கொண்டு வரலாமே தவிர, மூச்சை அடக்கிட்டோம்னா எந்த சிந்தனையுமே கிடையாது. அதனால தான் நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல, எந்த இதுவுமே நம்ம கொண்டு போக போகிறதும் இல்லை. காற்றுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. காற்று நினச்சிச்சுன்னா நம்மளை யோசிச்சு பாருங்கள். 60 செகண்டுன்ற அதிகமாக சொல்கிறேன். 30 செகண்டு இந்த பிரபஞ்சத்தில் காற்று அடிக்காமல் இருந்துச்சுன்னா அனைத்து உயிருமே டோட்டலாக காலி. தண்ணியில் இருக்கிற மீனாக இருந்தாலும் சுவாசம் பண்ணுறதுக்கு வெளியே தான் ஆகணும். அதனால் மூச்சை கவனிங்க. அதனால தான் சித்தர்கள்லாம் பெரும்பாலும் இந்த மூக்குப்பிடி சித்தர் இப்படி மூக்குப்பிடி போகிறது காரணம் என்னென்னா, இந்த நாசியில் உள்ள இங்கனக்குள்ளே ஒரு துவாரம் இருக்குது, அதை லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு வாய் வழியாக மூச்சு விடும்போது, மூக்கு வழியாக மூச்சு விட்டோம்னா ஆயுசு நமக்கு குறையும். வாய் வழியாக விடும்போது நமக்கு ஆயுசு அதிகரிக்கும்ன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த மூக்குப்பொடி எல்லாமே போட்டாங்க. அதனால் மூச்சை கவனிங்க. நம்ம எந்த செயலில் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிந்தனைகள் நமக்கு அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குருவே சரணம். இயற்கை கண்டன் ஐயாவே போற்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை நம்பி 1800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. குருவே சரணம்.